இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் வந்து வெற்றிகரமான மனிதர்கள்கிட்ட இருக்கிற 7 முக்கியமான குணாதிசயங்கள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் வந்து ஸ்டீஃபன் கோவே அப்படின்னு ஒரு எழுத்தாளர், ஒரு ஆங்கில எழுத்தாளர், அவர் வந்து வகைப்படுத்தியிருக்கிறார். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதை தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்து இந்த உலகத்தில் வந்து எல்லா விஷயங்களும் வந்து 2 தடவை வந்து கிரியேட் பண்ணப்படுது, உருவாக்கப்படுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் முதல் தடவை நம்ம வந்து பர்சனல் லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் முதல் தடவை நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சில டைம் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஆனால் முதல் தடவையே நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யும்போது தான் இரண்டாவது தடவை அதை செய்யும்போது ஏற்படக்கூடிய மற்றவர்களால் உருவாக்கக்கூடிய அந்த பாதிப்பு, உங்களுக்கான இமேஜ், இது எல்லாமே வந்து பாதிக்கப்படாமல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 விஷயம் உலகத்தில் படைக்கப்படுதான். அதில் வந்து முதல் விஷயம் வந்து சரியான விஷயமா, சரியான கிரியேஷனாக இல்லாமல் சிறு சிறு குறைகளோடு இருக்கும். ரெண்டாவது தடவை ஓரளவு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. இதை வந்து இந்த ஸ்டீஃபன் கோவே என்ன சொல்கிறார், உங்களோட லைஃப்பில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே முதல் தடவை நீங்கள் செய்யும்போது கரெக்டாக செஞ்சுருங்க. அதுக்கான ப்ராப்பர் லேர்னிங், அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங், அதுக்கான ப்ராப்பர் செல்ஃப் அவேர்னஸோட கரெக்டாக செஞ்சுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நீங்கள் கரெக்டாக செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா, அது வந்து இம்ப்ராப்பராக ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது தடவை நீங்கள் அதை செய்யும்போது மற்றவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி அதை வந்து வடிவமைச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு. இப்படி வந்து நிறைய புத்தகங்களில் நம்ம கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஒரு புத்தகம் ஃபுல்லாக படிச்சிருப்போம், அதில் எல்லாமே மறந்து போயிருக்கோம். ஏதோ ஒரே ஒரு வரி, ஒரே ஒரு பேஜ் மட்டும் நமக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். என்றைக்குமே அது மறக்காது. அதை பற்றி நம்ம நிறைய யோசிச்சுட்டே இருப்போம். அதுலேருந்து நம்ம வந்து ஒரு புதிய கருத்து ஒன்று ரீச் பண்ணுவோம். இப்படி நம்ம வந்து சிந்திக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நமக்குள்ளே உருவாக்குற விஷயங்கள் தான் அந்த புத்தகங்கள். அதனால் நிறைய புத்தகங்கள் படிங்க.